அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாரிஸ் பருவநிலை உடன்பாட்டில் இருந்து அமெரிக்கா விலகுவதாக தெரிவித்துள்ளார். அந்த உடன்பாடு போலியானது என்றும் அவர் கூறியுள்ளார். இரண்டாவது முறையாக அதிபர் ட்ரம்ப் அவ்வாறு முடிவெடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான், லிபியா, ஏமன் ஆகிய நாடுகள் மட்டுமே பாரிஸ் உடன்பாட்டில் பங்கேற்கவில்லை என்றும் அந்த பட்டியலில் அமெரிக்காவும் சேர்ந்திருந்தது என்றும் அவர் கூறியுள்ளார். 2015ஆம் ஆண்டில் கையெழுத்திடப்பட்ட பாரிஸ் உடன்படிக்கையின் கீழ் உலக வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்தவும் பருவநிலை மாற்றத்தின் மோசமான விளைவுகளை தவிர்க்கவும் நாடுகள் ஒப்புக்கொண்டன. நியாயமற்ற பாரபட்சமான உடன்படிக்கையில் இருந்து அமெரிக்காவை உடனடியாக மீட்டுக் கொள்கிறேன் என்று உத்தரவில் கையெழுத்திடுவதற்கு முன் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் எண்ணெய், எரிவாயு நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட எந்த விதிமுறைகளும் தடையாக இருக்கக்கூடாது என்பதுதான் அவரது எண்ணமாகும் என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள SG தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.